எத்தனை தடவை நான் சொல்றது? காவியா இல்லாம நான் வரமாட்டேன். அம்மா எப்ப காவியா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் நான் அங்க வருவேன். போய் சொல்லு. அவளையும் கூட்டிட்டு தான் வர சொன்னாங்க. ஏய், நிஜமா தான் சொல்றியா? ஆமா. சூப்பர். பரவாயில்ல, அம்மாவாத என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்களே. நீ இப்போ இவ்ளோ சந்தோஷப்படுறனா அது காரணம் அம்மா மட்டும் இல்ல, வேற யாரு? தாராவும் தான். தாராவா? ஆமா, தாரா தான் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட உனக்காக பேசினாங்க. பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. தாரா சொன்னதுனால தான் அம்மா ஓகே சொன்னாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வருவியா அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஏய் இரு, தாரா சொன்னதுக்காக தான் அம்மா என்னையும் காவியாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா இல்ல நிஜமாவே எனக்காக கூப்பிட்டாங்களா? அம்மாக்கு இன்னும் உன் மேல கோவம் இருக்கு. அதுக்காக உன்னை எப்படியோ போன்னு விட்டுட்டு அம்மாவால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உன்னை பார்க்காம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏய் ஜோ, என்னாலையும் தாண்டி உன்னையும் அம்மாவும் பார்க்காம இருக்க முடியல. அம்மா எப்போ கூப்பிடுவாங்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது போதும், நான் வந்துடுறேன், நீ போ. டே குட்டி புலி, குரு கேட்டல்ல, அம்மா என்னையும் காவியும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. எப்படியோ ஒரு ப்ராப்ளம் சால்வ். அதெல்லாம் சூப்பர் தான் குரு. ஆனா எனக்கு என்ன புரியலனா, தாரா ஏன் உங்களுக்காக அம்மா கிட்ட போய் பேசணும்? டேய், என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. நான் நல்லா இருக்கணும் அவங்க நினைக்க மாட்டாங்களா என்ன? இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது குரு. ஏதோ ஒன்னு சரியில்லையே குரு. டேய், எதுக்குடா இப்படி எல்லாரையும் சந்தேகப்படுற? தாரா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதெல்லாம் உனக்கு புரியாது. ஓ ஹலோ. தாரா, நான் தீபக் பேசுறேன். சொல்லுங்க. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றேனே தெரியலங்க. நான் என்னோட அம்மா தங்கச்சி வீடெல்லாம் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அதெல்லாம் யாருக்கு புரிஞ்சதோ இல்லையோ, உங்களுக்கு புரிஞ்சதுங்க. நீங்க போய் பேசினதுனாலதான் எங்க அம்மா என்னையும் காவியம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் காவியா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேங்கிறது நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அம்மா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேங்கிறது நீங்க தான் புரிஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தாங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளு என் லைஃப்ல ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? உங்களுக்குலாம் நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க. இட்ஸ் ஓகே தீபக். என்ன தாரா, இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இட்ஸ் ஓகேன்னு சாதாரணமா சொல்றீங்க? வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சி, இங்க பாருங்க, எனக்கு ஆண்டி ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, அவங்க எப்பவுமே எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க தான். அவங்க கோவத்துல உங்களை பார்க்காம கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீங்க எப்பவுமே ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் ஆண்டி கிட்ட பேசினேன் தீபக். எனிதிங் ஃபார் யூ தீபக். தேங்க்யூ தாரா, தேங்க்யூ சோ மச். சரி, நான் போனை வச்சிடுறேன். சிஸ்டர், ஒரு மீல்ஸ் சாப்பிடுறதுக்கு. சரி, நீங்க போய் உட்காருங்க. குமார் அண்ணே, அந்த டேபிளுக்கு ஒரு மீல்ஸ் எடுத்துட்டு போய் கொடுங்க. ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ. எனக்காக கொஞ்சம் அந்த பொண்ணை கூப்பிடுறீங்களா? எந்த பொண்ணு? யாரு ப்ரோ? அதான் ப்ரோ, இந்த கேஷ் கவுண்டர் பக்கத்துல நிக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அந்த சிஸ்டரா? இருங்க ப்ரோ, கூப்பிடுறேன். ப்ரோ ப்ரோ ப்ரோ, இங்க இருந்து எந்திரிச்சு கூப்பிடாதீங்க. அப்புறம் நம்ம பக்கத்து டேபிள்ல தீபக்கோட பொண்டாட்டி உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணி விட்டுருங்க. அது யாரு ப்ரோ? தீபக் ப்ரோ, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வந்துரும். ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஹேய் சஞ்சனா. அண்ணே, அப்படியே சட்னியும் எடுத்துட்டு வந்துருங்க. தீபக் பொண்டாட்டி உங்களை இவர் கூப்பிடுறாரு. என்ன என்ன சொன்னீங்க? தீபக் பொண்டாட்டி உங்களை இவர் கூப்பிடுறாரு. ஹலோ. ஹே காவியா, எதுக்கு வந்தீங்க? எல்லாரும் முன்னாடியே சீன் கிரியேட் பண்றீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? காவியா காவியா காவியா, இரு 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 இரு. எதுக்கு இப்படி எடுத்தோம் 150 மைல் வேகத்துல பேசுற? பொறுமையா பேசு, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அது இங்க வெயில் அதிகமா இருக்கா, கேண்டீன்குள்ள போய் உட்காந்து நிதானமா பேசலாம். வா. ஏய், இங்க பாருங்க, வேலை பாக்குற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து பேச முடியாது. யார் என்ன சொல்லுவா? ஓனர் யாருன்னு சொல்லு, நான் பெர்மிஷன் கேக்குறேன். வா 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 வா. ஏய், வா ஓனர். வேண்டாம். எங்க போறீங்க? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியே, அதான் பெர்மிஷன் வாங்க போறேன். தீபக், அந்த பயம் இருக்குல்ல, அப்ப நான் சொல்றது அமைதியா கேட்கணும். கேப்பல்ல? கேட்க மாட்டல நீ? கேக்குற. வெரி குட் வெரி குட். சரி, உள்ள போய் நிதானமா பேசலாம். உட்காரு காவியா. இப்ப நீ உட்காரே இல்ல ஓனரை கூப்பிடவா? ஓனர் உட்காரு. என்ன விஷயமா வந்தீங்க? சீக்கிரம் சொல்லிட்டு உடனே கிளம்புங்க. சொல்றேன். அது வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். அண்ணா அண்ணா, இங்க ஸ்வீட்டா என்னென்ன இருக்கு? பாயசம் இருக்கு தம்பி. பாயசம் இருக்கா? அப்ப நான் 2 எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. நீ ஒரு வயது சாப்பிடு, அப்பதான் நான் சொல்லுவேன். இந்தா சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிட. ஐயோ, ஏன் இப்படி படுத்துறீங்க? என்னன்னு தான் சொல்லுங்களேன். நீ சாப்பிடு, நான் சொல்றேன். சாப்பிட்டாச்சு, இப்பவாவது சொல்லுங்க. நீ மட்டும் தானே காவியா சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடலையே. இரு குடு. ஐயோ, அது நான் சாப்பிட்ட ஸ்பூனு. அதனால என்ன காவியா? வந்த விஷயத்த சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இன்னைக்கு ஸ்டுடியோக்கு என்ன பாக்குறதுக்காக ஜோதி வந்திருந்தா. அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? அம்மா உன்னை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன? எனக்கு புரியல. கூப்பிட்டுருக்காங்கன்னா எதுக்கு? என்ன காவியா, இன்னுமா புரியல? எங்க அம்மா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க.
இப்ப நம்ம வீட்டுக்கு போக போறோம். இனிமே அங்கதான் இருக்க போறோம். முக்கியமான விஷயம், எங்க அம்மா மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கிறதுக்காக அவங்க கோவம்லாம் குறைஞ்சிருச்சு, நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காத. எனக்கு தெரிஞ்சு அவங்க உருன்னு தான் இருப்பாங்க. பட் அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ வேணா பாரு, போக போக உன்னை ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேற மாதிரி மாறப்போகுது. என்ன காவியா? காவியா ஆண்டி காவியா ரொம்ப நேரமா தம்பி கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. தம்பி யாருமா? ஹாய் ஆண்டி, என் பேரு தீபக், காவியாவோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு. ஓ நீங்க தானா? வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அப்படியே ஆண்டி? என்னங்க இங்க வாங்க. நாம நினைச்சது சரிதாங்க. இவர்தான் காவியாவோட வீட்டுக்காரரு. பேரு தீபக் தானே? ஹலோ ஜென்டில்மேன். ஹாய் அங்கிள். உங்க 2 பேர் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. அங்கிள் எங்களை விடுங்க, உங்க 2 பேரும் ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கே. சும்மா இருங்க. நீங்க இங்க வர்றது காவியாவுக்கு தெரியாது போல இருக்கே. ஆமா அங்கிள், ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடந்தது. சரி, அதையும் சர்ப்ரைஸா சொல்லிட்டு போலாமேன்னு தான் இன்ஃபார்ம் பண்ணாம வந்தேன். ஓ அப்படியா? என்ன விஷயம்? எங்களுக்கு மேரேஜ் நடந்தது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் ஆகி எங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த காவியா கிட்ட சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். சூப்பர், நல்ல விஷயமா இருக்கு. ஆ, காவியா அப்ப எல்லா வேலையும் நீ சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடு. மத்ததெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். உடனே வீட்டுக்கு கிளம்பிடு. என்னம்மா காவியா அமைதியா இருக்க? அம்மா வீட்டை விட்டு கிளம்பணுமேனு கவலை வருதோ ஏன் காவியா? அம்மா, தம்பி ரொம்ப நல்ல தம்பிமா, உன்னை அருமையா பாத்துக்குவாரு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. கரெக்டா சொன்னீங்க அங்கிள், ரொம்ப தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். சரிப்பா. காவியா தம்பியை கூட்டிட்டு போய் வழி அனுப்பி போயிட்டு வச்சுட்டு வா போ. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. நான் போய் உன சூப்பரான ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். ஈவினிங் நீ அதை போட்டு நம்ம வீட்டுக்கு வர. எங்க அம்மா உன்னை பாக்குறாங்க, உன்னை பார்த்தோன்னு பிடிக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். சரி, நான் கிளம்புறேன். இந்தாங்கடி ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கங்க. பாட்டி என்னாலலாம் அவங்க வீட்டுக்கு போக முடியாது பாட்டி. கரெக்ட். அந்த ஆண்டி என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம எப்படி எல்லாம் பேசினாங்க. அங்க போய் நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. நீ போகாதடி. கரெக்ட் தாண்டி. தீபக் கூட சும்மா பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்து அப்படி சண்டை போட்டு போனாங்க. இப்ப அவங்களே அங்க வர சொல்லி கூப்பிடுறாங்கன்னா என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. வேண்டாம் காவியா, நீ எடுத்த முடிவே கரெக்ட் தான். கேட்டல பாட்டி? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். அவதான் ஏதோ பயந்து போய் பேசிட்டு இருக்கானா? அவளுக்கு தைரியம் சொல்லி மாப்பிள்ளையோட அனுப்பி வைக்கிறதுக்கு இல்லாம கூட இருந்துகிட்டே இவ்வளவு பயமுத்துறீங்க. இப்ப எதுக்கு பாட்டி இவங்கள திட்டுற? இவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இந்த பாரு காவியா, அவ ஏதோ ஓ மேல இருக்கு பாசத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்காளுங்க. அதையெல்லாம் காதல வாங்கிக்காத காவியா. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. தம்பி தங்கமான பையன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ ஓடி வந்து உன்னை காப்பாத்தினார்ல. உனக்காக தாமா நம்ம வீட்டுல வந்து அவர் இருக்காரு. யாரு உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த அம்மாவே மனசு மாறி உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நீ வந்தாதான் மாப்பிள்ளை கிளம்புவாரு. அதனாலதான் சொல்றேன், முரண்டு பிடிக்காம கிளம்பி போ. அதான் உனக்கு நல்லது. பாட்டி, இந்த கல்யாணத்தையே முழுசா ஏத்துக்கிறதா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்னால எப்படி இன்னொரு குடும்பத்துக்கு போக முடியும்? நீ ஏத்துக்கிட்டு தாண்டி ஆகணும். உன் மாமியார் வீட்டுக்கு நீ போய் தான் ஆகணும். புருஷ வீட்டுல இருக்கிறது தாண்டி ஒரு பொண்ணுக்கு கௌரவம். இந்த வயசுல மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு யோசனை பண்றியே. உன் தாத்தா என்ன கட்டிக்கிட்டப்போ எனக்கு என்ன வயசு தெரியுமா? 11டி. அப்போ பிறந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் மாமியார் வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாரு. அந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் பாட்டி. அதுக்காக இந்த காலத்துலயும் ஏன் அப்படி இருக்கணும்? சில விஷயங்கள்லாம் எத்தனை காலம் ஆனாலும் மாறாது காவியா. அதுவும் இல்லாம நீ என்ன சொர்க்க பூமியிலையா வாழ்ந்துட்டு இருக்க? டெய்லி ஒரு சித்திக்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு தானே இருக்க. அதே உன் மாமியார் வீட்டுக்கு போனா அங்க யாரு என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? லீலாவதி அளவுக்கெல்லாம் உன்னை யாரும் அங்க கொடுமைப்படுத்த முடியாது. ஒரு விதத்துல பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான்டி. ஏய் பாத்தியா பாத்தியா காவியா, பாட்டி சொன்னதும் சரிங்கறா. சேம் சைடு கோல் போடுறா பாரு இவள. ஏய் இருடி, பாட்டி சொன்ன மாதிரி இவ சித்தி அளவுக்கு யாரும் இவள கொடுமைப்படுத்திருக்கவே முடியாது. அந்த விஷயத்துல தீபக் வீட்டுக்கு போய் அவ சந்தோஷமா இருக்கலாம்ல. தீபக் உன்ன நல்லா பாத்து பாரு காவியா. அப்படியே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், முதல் ஆளா அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. உனக்கு அவர் இருக்காரடி. உன்னை எப்பவும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில தான் நான் உன்னை அங்க போ சொல்றேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ யோசிச்சு முடிவு பண்ண. காவியா, இந்த துணியில நீ ரொம்ப லட்சணமா இருக்கம்மா.
நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பற்று போல இருக்குமா? வா பூஜா. சந்திரா. அப்பா பூஜா அம்மா தாம்பாள் தட்டலாம் எடுத்து வா. சரிப்பா. ஏப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சரி சரி. அப்பா இந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வையே, ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம். கொடுங்க. அங்க வை. அப்பா இப்ப நாம இருக்கிற நிலைமையில எதுக்குப்பா இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கஷ்டங்கிறது சகஜம்மா. கஷ்டத்தை பார்த்தா கடமையை செய்ய முடியுமா? இவ்வளவு வருஷத்துல ஒரு அப்பனா உனக்கு நான் எந்த கடமையும் செஞ்சதில்லம்மா. எந்த ஒரு அப்பனா இருந்தாலும் பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. அதை கூட நான் நினைக்கலையேம்மா. இப்பதான் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு சம்பந்தி அம்மா வீட்டு வாசல்ல வந்து கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்களே மனசு மாறி உங்களை திரும்ப கூப்பிடுறாங்க. உன்னை வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். இதை கூட நான் செய்யலன்னா நான் என்ன மனுஷம்மா? என்ன அப்பா ரொம்ப ஓவரா பொங்குறாரு, நீயும் சும்மா இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் தானடா இதெல்லாம். அடிக்கிற கூத்தெல்லாம் அடிக்கட்டும், பாத்துக்கலாம். டேய் விக்கி, என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? வந்து எல்லாத்தையும் எடுத்து வையேன்டா. டேய் உள்ளப்படா, இங்க பாருங்க. உங்க பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. நாங்க யாரும் அதை தடுக்கல. அதை விட்டுட்டு இவளுக்காக என் பிள்ளைங்கள வேலை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பூஜா உள்ள போடி. நான் வரலம்மா. நீ உன் பிள்ளை வந்து ஹெல்ப் பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க. பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புறாளேன்னு பாக்குறேன். இல்ல சந்திரா, அவ குணம்தான் உனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு சும்மா அவகிட்டே பேசிட்டு இருக்க? ஆக வேண்டியதை பாரு, நேரம் ஆகுதுல்ல. காவியா, நீ ஏமா இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வையே. நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும் இல்லையா? வாமா, வந்து எடுத்து வையே. வா, வந்து எடுத்து வை. வா மா, அந்த தட்டடு. சரிப்பா. ஏ காவியா, ட்ரெஸ் இவ்வளவு தானா? இல்ல வேற ஏதாவது இருந்தா எடுத்து வைமா. ஏய் 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 ஏய், இரு. என்னம்மா அது? ஏன் புடவை மாதிரி இருக்கு? இதையம்மா எடுத்து வைக்கிற? பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உன் வாசனையில தானே வளர்ந்தேன். யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போன்னு சொன்னா அங்க உன் வாசனை இருக்குமா? இருக்காதுல்ல, அதுக்காக தான். என்னம்மா அது? என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிய. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. என்ன மாமா, ஏற்பாடுலாம் பலமா இருக்கு. முதல்ல காவியா உங்க வீட்டுக்கு வரப்போறாள்ல, அதான் ஏதோ எங்களால முடிஞ்சது. அப்படியா? ஆமா, எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு பெரிய காரு? நம்ம எல்லாரும் போகணும்ல, அதுக்குதான். நீங்க எல்லாரும் வந்துதான் எங்களை விட போறீங்க. சரி, காவியா எங்க? அக்கா ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஓ, உள்ளயா? சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் தான் சொல்றேன் இல்லம்மா. வாங்க தம்பி வாங்க. பாட்டி, காவியா எதுக்கு அழுதுட்டு இருக்கா?